என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியல. என்ன திட்டி இருந்தா கூட பரவாயில்ல, என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் சேர்த்து திட்டிட்டாங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அத பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்களா? இல்ல இல்ல நிம்மதி, இதை இப்படியே சும்மா விட்டனா உன்னை இதே மாதிரி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் ஒரு டைமும் உங்க மாமியார் கிட்ட திட்டு வாங்கிட்டு நீ இப்படியே ரூம்குள்ள உட்காந்து அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான். இத நம்மளாவும் போய் கேட்க முடியாது. அருணாச்சல் அப்பா கிட்ட சொன்னா பிரச்சனை இன்னும் ரொம்ப பெருசா வெடிச்சிடும். இது ஆதி கிட்ட சொன்னா மட்டும்தான் கரெக்டா இருக்கும். என்னென்னலாம் சொன்னாங்க. குடும்பமே மானம் கெட்ட குடும்பம் தானே. உங்க அப்பா ஓவரா நடிச்சு சீன் போடுவாரு. ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக்னு படுத்துக்குவாரு. உங்க அம்மா எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல, எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. இழிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அத்த இங்க பாருங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா எங்க குடும்பத்தை பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க. அப்படி தாண்டி பேசுவேன். ஆதி வரட்டும், ஆதி கிட்ட சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்லணும். ஆதி. ஓய் பொண்டாட்டி, என்ன சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? கழுத்தெல்லாம் ஒரே வலி. டேய், நான் பேசிட்டே இருக்கேன். அட இருடி ஒரு நிமிஷம், நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். செம்ம டயர்டா இருக்கு. சரி போ. ஆதி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரட்டும். அப்புறம்ல இருக்கு, ஆதியோட அம்மாவை எப்படி விட்டுதா என்ன ரொம்ப பாடப்படுத்துறாங்க. மச்சான் போன்ல யாருன்னு பாரு. பாக்குறேன்டா. டேய், ஸ்டேஷன்ல இருந்து மணியண்ணா கால் பண்றாங்க. மணியண்ணாவா? ஒருவேளை அன்புக்குடி விஷயமா இருக்குமோ? என்னடா அட்டெண்ட் பண்ணி பேசணுமா? இல்ல மச்சான் வேண்டாம், நீ விட்டுரு, நான் வந்து பேசிக்கிறேன். மணியண்ணா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்தோனே போன். இப்பதானே ஸ்டேஷன்ல இருந்து வந்தா. இங்க நான் ஒருத்தி ரொம்ப நேரமா ஒரு விஷயத்த சொல்ல போராடிட்டு இருக்கேன். காது கொடுத்து கேக்குறானா பாரு. என்னண்ணா சொல்றீங்க? அன்புக்கொடி ஹவுஸ் ஓனர் கிட்ட ஃபேக் நம்பர் கொடுத்திருக்காளா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? இந்த கேஸ் இவ்ளோ ட்விஸ்டடா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லையே. ஆமா சார், ஹவுஸ் ஓனர் கொடுத்த நம்பருக்கு ஃபோன் பண்ணா நாட் ரீச்சபிள், ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. அண்ணா, ஹவுஸ் ஓனர் கிட்ட ஃபேக் நம்பர் கொடுத்திருப்பா ஓகே, ஆனா காலேஜ்ல அவ ஒர்க் பண்ண இடத்துல கண்டிப்பா ஒரிஜினல் நம்பர் தான் கொடுத்திருப்பா. இப்ப காலேஜ் முடிஞ்சிருக்கும், நாளைக்கு வேணா நம்ம அங்க போய் விசாரிக்கலானே. ஆமா சார், சூப்பர். காலேஜ்ல கண்டிப்பா ஒரிஜினல் நம்பர் கொடுத்திருப்பாங்க, நம்ம அங்கே போய் விசாரிப்போம் சார். சரிங்கண்ணே, நாளைக்கு காலையில நிம்மதிக்கு காலேஜ் இருக்கு, அப்படியே விட்டுட்டு விசாரிச்சுட்டு வந்துடலாம். ஒரு 9 மணி போல நீங்க காலேஜ்க்கு வந்துருங்க. சரிங்க சார், நான் வந்துடுறேன் சார். அப்புறம் சொல்லுங்கண்ணே. இல்ல சார் வேண்டாம், நீங்களே இப்பதான் வீட்டுக்கு போயிருக்கீங்க, வேணாம் சார், நான் நாளைக்கு பேசுறேன். அண்ணே, என்கிட்ட எதுவும் மறைக்காதீங்க. நீங்க சொல்ற ஒரு விஷயமே எனக்கு ஒரு பெரிய க்ளூ தான். தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல, கமிஷனர் சார் ஃபோன் பண்ணாரு. கமிஷனரா? ஏன்? இந்த கேஸுக்கு இன்னும் 2 நாள் தான் சார் டைம் கொடுத்திருக்காரு. அதுக்குள்ள அன்புக்குடியை ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காரு. 2 நாளா? என்னன்னே சொல்றீங்க? 2 நாளுக்குள்ள எப்படி? அதான் சார் ஒன்னும் புரியல. அண்ணா சான்ஸே இல்ல, நாளைக்கு தான் காலேஜ்ல போய் விசாரிக்கணும்னு சொல்றேன். நம்பர் எடுத்து ட்ரேஸ் அவுட் பண்ணி உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு. அண்ணா இப்படின்னு? ஐயோ ஆதி. சரி ஓகேண்ணே, நாளைக்கு மேக்ஸிமம் விசாரணையை முடிக்கணும். அப்படின்னாதான் அடுத்த நாள் நம்ம ஏதாவது ட்ரை பண்ண முடியும். ஆதி போறோம். ஆதி ஏய் இருடி, முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன்ல. ஐயோ சார், நீங்க பாருங்க, அதனாலதான் நான் எதுவும் சொல்லல. நாளைக்கு சொல்லான் இருந்தேன், அதுக்குள்ள நானே உளறிட்டேன். சார் நீங்க பாருங்க சார், இப்பதானே வீட்டுக்கு போனீங்க. ஐயோ அண்ணே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. சரி நீங்க பாருங்க, நம்ம காலையில வேலையை பார்க்கலாம், கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கணும்ண்ணே. சரிங்க சார், காலையில பார்க்கலாம், வைக்கிறேன் சார். ஓகேண்ணே. 2 நாளுக்குள்ள எப்படி? பக்கத்திலே வச்சுட்டு விட்டுட்டேனே. ஐயோ, நம்பர் மட்டும் கிடைச்சா போதும், ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம். சரி, எல்லா செக் போஸ்டையும் கூப்பிட்டு அலர்ட் பண்ணுவோம். ஆதி பேசி முடிச்சிட்டியா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. டேய், என்னடி உன் பிரச்சனை? கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டியா? இப்பதானே நீ உள்ள வந்த, அதுக்குள்ள என்ன நோய் நோயின்னு? ஏடா, நான் ஒரு விஷயம் இங்க சொல்ல வரேன், அத காது கொடுத்து கூட கேட்க மாட்டியாடா நீனு? ஏய், நானே ஒரு முக்கியமான கேஸ டீல் பண்ணிட்டு இருக்கேன், எதுவா இருந்தாலும் கொஞ்சம் அப்புறம் பேசுடி. அப்புறம் பேசவா? ஏடா, உன் பொண்டாட்டி உன் வீட்டு விஷயத்தை விட உனக்கு என்னடா அப்படி கேஸ் விஷயம் ரொம்ப முக்கியம்? ஃபர்ஸ்ட் டி நகர் செக் போஸ்ட அலர்ட் பண்ணணும், அப்புறம் ஓகே ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். டேய், ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு, கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ எவ்வளவு நேரம் வேணாலும் வேலை பாரு. ஒரு நிமிஷம் இருடி. ஸ்வேதா, என்னம்மா பேசிக்கிறாங்க? ஆண்டி, நிம்மதி இங்க நடந்ததெல்லாம் ஆதி கிட்ட போட்டு கொடுக்கலான்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஆதி காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறான். அவன் ஏதோ முக்கியமான கேஸ் விஷயமா போன்ல பேசிட்டு இருக்கான். ஆனா அவ எப்படியாவது இங்க நடந்ததை போட்டு கொடுத்தே ஆகணும்னு ஒத்த கால நின்னு போராடிக்கிட்டு இருக்கா. ஆண்டி அப்படியா? ஸ்வேதா, அவ போட்டு கொடுக்கறதுக்குள்ள நம்ம உள்ள போயிடலாம், வா. ஆண்டி ஆண்டி இருங்க, இப்ப போனா ஒட்டு கேட்டு உள்ள போன மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஏதாவது பெரிய பிரச்சனையா வருதான்னு பாப்போம்.
அதுக்கப்புறம் உள்ள போய் நம்ம ஆட்டத்தை ஆடுவோம் ஆண்டி. ஆமால, நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி சரி, இன்னும் ஏதாவது பிரச்சனை பெருசாகுதான்னு பாரு. ஓகே ஆண்டி. டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க நீனு? இன்னைக்கு காலையில எக்ஸாம்க்கு போனேன். எப்படி எழுதுன, என்ன எழுதுன, ஏதாவது கேட்டியா? ஆமால, மறந்தேன்டி. ஆமா, எப்படி எழுதுன? ஓகே, இந்த செக் போஸ்டுக்கு மெசேஜ் பண்ணியாச்சு. அடுத்து டேய், அத விடு. இன்னைக்கு வீட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? சொல்லு. காலேஜ் முடிச்சிட்டு ஆட்டோல வீட்டுக்கு வந்தேன்டா. வீட்டுக்குள்ள நுழைஞ்சோனே உங்க அம்மா என்ன இப்படி எல்லாம் திட்டினாங்க தெரியுமா? என்ன கொஞ்சினாங்க? கொஞ்சினாங்களா? டேய், என்ன உங்க அம்மா திட்டினாங்கடா. அதான்டி, என்ன சொல்லு. ஓகே, இந்த 2 ஏரியாவோட செக் போஸ்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. வேற மச்சான், என்ன திட்டிருந்தா கூட நான் பெருசா எடுத்துருக்க மாட்டேன். ஆனா எங்க அம்மாவை, எங்க அப்பாவை, எங்க அண்ணனை, எங்க அக்காவை, என் குடும்பத்தையே சேர்த்து திட்டினாங்கடா. ஓ. ஆண்டி, அவ லூசு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆதி ஓ அப்படின்ற ஆண்டி. நல்லா வேணும் அவளுக்குலாம், நல்லா வேணும். கண்டிப்பா இப்ப நிம்மதி கட்டுப்பாயிருவா. பெரிய பிரச்சனையா வரப்போகுது ஆண்டி. நம்மளுக்கு ஜாலிதான். சரி சரி, இன்னும் என்ன பேசுறாங்கன்னு பாப்போம். என்னது? ஓவா? ஏண்டா, நான் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், நீ ரொம்ப சாதாரணமா பேசிட்டு இருக்க. என்னடி உன் பிரச்சனை? வந்ததுல இருந்து லப லப லபல்பன் கத்திக்கிட்டே இருக்க. ஏன்டா இதெல்லாம் ஒரு பிரச்சனை நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? இப்ப என்னடி பண்ணணும் நானு? டேய், அப்ப இது ஒரு பிரச்சனை இல்லையா? இது பாரு நிம்மதி, எனக்கு 1008 பிரஷர் இருக்கு. அதுல கொண்டு வந்து இவங்க அதை சொல்லிட்டாங்க, அவங்க இதை சொல்லிட்டாங்கன்னு என் மண்டையில போட்டு திணிக்காத. ஆல்ரெடி எனக்கு ஒர்க் பிரஷரே அதிகம். இதுல நீ வேற என்னடி டார்ச்சர் பண்ற? என்னது? நான் உன்னை டார்ச்சர் பண்றேனா? என்ன, நான் டார்ச்சர் பண்ற அளவுக்கு என்னடா பண்ண? ஐயோ, தெரியாம சொல்லிட்டேன்டா சாமி. உடனே அந்த வார்த்தையை புடிச்சுக்காத. இல்ல, எனக்கு புரியல. உங்க அம்மா என்ன திட்டிட்டாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன டார்ச்சர் பண்ணாதன்னு சொல்ற. என்னடா குடும்பம் அது? நிம்மதி, அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடு. ப்ரொஃபஷனல்ல நான் வீட்ல எதுவும் டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டேன். அது உனக்கே நல்லா தெரியும். நான் லவ் பண்ற டைம்ல கூட என்னைக்குமே உன்கிட்ட கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணதில்ல. அதத்தான் நானும் சொல்றேன். ப்ரொஃபஷன் வேற, பர்சனல் வேற. ப்ரொஃபஷனை உன் ஸ்டேஷன்ல விட்டுட்டு வர வேண்டியதானே? இங்க வந்து அதையே கண்டினியூ பண்ற. இது முக்கியமான கேஸ்டி. 2 நாளுக்குள்ள க்ளோஸ் பண்ண சொல்லிருக்காரு கமிஷனர். ஆல்ரெடி கல்யாண லீவ் வேற நிறைய எடுத்துட்டேன். அதனால இப்ப நான் கண்டிப்பா டீல் பண்ணியே ஆகணும். அதுக்கு என்ன மறந்துடுவ? வீட்ல நடக்கிற பிரச்சனையை கண்டுக்கவே மாட்டேன். இப்படி இருந்தா எப்படி நான் குடும்பம் நடத்துறது? ஐயோ, முடியல என்னால. ஏன்டி இப்படி டாட்? அதுக்கும் வந்துருவா. என்ன சொல்றதுனே புரியல. விட்டுடி கொஞ்ச நேரம் ப்ளீஸ். நான் பாட்டுக்கு எங்க வீட்ல நிம்மதியா சந்தோஷமா இருந்தேன். இந்த மார்னிங் கிட்ட லவ் ஒண்ணு பண்ணி கல்யாணத்தை வர பண்ணி தொலைச்சு இங்க வந்து ஒரு நாளும் நரகத்துல நிக்கிற மாதிரி இருக்கு. இவ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணா? பேசாம ஸ்டேஷன்ல இவளையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதானே? வீட்லயும் அதை பத்தியே பேசிப்பாங்க, ஸ்டேஷன்லயும் அதை பத்தியே பேசிப்பாங்க. நல்ல ஜாலியா இருந்திருக்கும். ஏய், என்னடி சொன்ன? ஆண்டி, சூப்பர் சீன் ஆண்டி. ஆண்டி, இப்போ நம்ம உள்ள போனா கரெக்ட்டா இருக்கும் ஆண்டி. ஆமா ஸ்வேதா, வா வா உள்ள போலாம். வாய மூடுன்னு சொல்லிட்டு இருக்கேன், புரியல அவனுக்கு? ஒரு மனுஷன் வேலைக்கு போயிட்டு உள்ள வந்து ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா இருக்க முடியுதா? நச 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 நான் ஸ்டாப்பா கத்திக்கிட்டே இருக்க. டேய், இன்னும் 4 சாத்துடா. ரொம்பதான் வாய் பேசிட்டு ஆடுறா. உன்கிட்டே இவ்ளோ பேசுறானா? எங்க கிட்ட எல்லாம் நினைச்சு பாரு. என்னையெல்லாம் ஒரு மாமியார்னு கூட மதிக்கிறதே இல்லடா இவ. ஆமா ஆதி, ஆன்ட்டியும் மதிக்கிறது இல்ல, என்னையும் மதிக்கிறது இல்ல. அங்கிள் மட்டும்தான் ரொம்ப ஓவரா இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கிள் சப்போர்ட் பண்றதுனால தான் இவ ரொம்ப திமிரா ஆடிட்டு இருக்கா. பெரிய மகாராணி அம்மா, அப்படி இந்த அம்மா சொல்றதுக்குலாம் எல்லாரும் ஆடணும். ஓவரா வாய் பேசிட்டு தெரிஞ்சில, நல்லா வேணும்டி உனக்கு. டேய், இன்னும் 2 குட்ரா, அப்பதான் இவளுக்குலாம் புத்தி வரும். போதும். நீங்க 2 பேரும் எப்படி உள்ள வந்தீங்க? அது ஆதி, ஒரே சத்தமா இருந்தது ரூம்ல, அதான் என்னன்னு பாக்கலான்னு வந்தோம்பா. நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. என்ன வேணாலும் பேசிப்போம், அடிச்சுப்போம், சண்டை போட்டுப்போம். அது நீங்க வந்து பார்க்கணும்னு அவசியம் இல்ல. 2 பேரும் வெளியே போங்க. ஆதி, உனக்கு சப்போர்ட்காக தான் நாங்க வந்தோம். நீ ஒண்ணும் கிழிக்க வேணாம், வெளியே போ. டேய் அம்மா, அவ ஏன் பொண்டாட்டி, நான் பாத்துக்கிறேன். நீங்க வெளியே போங்க. எங்க விஷயத்துல தலையிட உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இவன் ஒருத்தன், இவனை புரிஞ்சுக்கவே முடியாது. ஸ்வேதா, வாமா போலாம். ஓ, நிம்மதி. என்னை தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையா? என்னை சுடும் காதல் உன்னை சுடவில்லையா? என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? என்னில் இடும் மின்னல் உன்னில் எழவில்லையா? முகத்தில்
கண்ணத்திற்கு கண்கள் ரெண்டு, முத்தத்திற்கு இதழ்கள் ரெண்டு, காதலுக்கு நெஞ்சம் ரெண்டு, இப்போது ஒன்றிங்கு இல்லையே. தனிமையிலே தனிமையிலே துடிப்பது எதுவரை சொல்லு